உத்தரவை வந்து உபே பண்றதுன்னு ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதையும் மீறி 2 தடவை தடுத்துருக்காங்க. அதோட காரணம் இல்ல, நீங்க அரசாங்கமானது நீதிமன்றம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசாங்கம் கிடையாது. அரசாங்கமானது மக்களுக்கானது. நீங்க அரசாங்கமானது இந்த இனத்திற்கானது. நீங்க அப்படிதான் ஒரு அரசாங்கமானது செயல்பட முடியும். அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்த இந்த ஜி.ஆர். சாமிநாதன்கிற நபரினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதான். நீங்க இவர் மக்கள் நலன் சார்ந்த ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு நியாயத்தை வழங்கியிருந்தா, ஏப்பா அவர் எவ்வளவு நியாயமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு, அதை ஏன் நீங்க நடைமுறைப்படுத்துறேன்னு கேட்கலாம். இந்த நபர் நீதிபதி அப்படிங்கிறத ஒரு RSS கைக்கூலி. இனி வெளிப்படையாக இப்படித்தான் பேசணும். நீங்க அது நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும், நீதிபதி நோக்கி கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இனியும் நாம் பொறுத்துட்டு இருந்தோம்னா தமிழ்நாடு கலவர பூமி ஆவதை நம்மளால் தடுக்க முடியாது. நாம் வெளிப்படையாக இந்த நபர் ஒரு RSS கைக்கூலி அப்படிங்கறத பேசத்தான் வேணும். நீங்க எந்த நீதிமன்ற அவமதிப்பு வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க RSS கைக்கூலியாக இருந்து கொண்டு நீங்க ஒரு கலவரத்துக்கு வித்திடக்கூடிய தீர்ப்பை வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணுங்கிற எந்த தேவையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. அதன் அடிப்படையில் தமிழக அரசானது மிக தீர்க்கமாக நீங்க நெஞ்சுரத்தோடு மக்கள் பக்கம் நின்று ஒரு சிறப்பான நகர்வை நேற்று செஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இவங்க எதிர்பார்த்தது, நீங்க 6 மணிக்கே இவர்கள் கேட்ட சிக்கந்தர் தர்கா அருகில் தீபமானது ஏற்றப்படும் எதிர்பார்த்தாங்க. அது நடக்காதனால ஆத்திரம் அடைந்துதான் அங்க போலீசாரோடு ஏற்பட்ட தள்ளுமுள்ள எல்லாம். அதன் தொடர்ச்சியாகவும் என்ன பகல் கனவுல இருந்தாங்கன்னா, இந்த நீதிபதி துணை ராணுவ படையை அனுப்புறேன், துணை ராணுவ படையானது மனுதாரரோடு போய் அங்க தீபம் ஏற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த தீர்ப்பையும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் தமிழக அரசு பொருட்படுத்தாம நாங்க உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு மலை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தி செருப்புல அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில் அரசாங்கமானது மக்கள் நலன் சார்ந்து நீங்க இங்கே ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு திகழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகச் சிறப்பான ஒரு நகர்வை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க தமிழக அரசுக்கு எதிராக, நீங்க அதிகாரிகளுக்கு எதிராக இந்த நீதிபதி நாளைக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும், என்ன கழகத்தை உண்டாக்கினாலும், ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைய காலகட்டத்தில் திமுக பக்கமும் இந்து அறநிலையத்துறையின் பக்கமும் அந்த அதிகாரிகள் பக்கமும் நின்று அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மானரோசம் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் உண்டு.